வணக்கம் நண்பர்களே மற்றும் விவசாய பெருமக்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டரை சரியான முறையில் எப்படி அதனுடைய ஸ்டார்டரை இயக்கி அதை ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய வீடுகள்லேயோ அல்லது தோட்டங்கள்லேயோ பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் வேலை செய்யக்கூடிய ஆழ்துளை கிணற்றுக்கான நீர்மூழ்கி மோட்டரை சரியான முறையில் எப்படி ஆன் பண்ணுறது, சரியான முறையில் எப்படி அதனுடைய ஸ்டார்டரை இயக்கி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டைப் ஆஃப் ஸ்டார்டர். அதாவது நீங்கள் கேட்கலாம், சரியான முறையில் ஆன் பண்ணுறதுனா என்ன? நம்ம தேவைப்படும் போது இந்த பச்சை கலர் பட்டனை அழுத்தி விட்றோம், மோட்டர் ஆன் ஆகுது. திருப்பி சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி விட்றோம், ஆஃப் ஆகுது. இதுதானே சாதாரண மெத்தடு. இதில் என்ன சரியான முறை இருக்குது? இப்படி தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதாவது நம்மளுடைய போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த ஆன் பண்ணக்கூடிய புஷ் பட்டனில் தான் மோட்டருக்கு போகக்கூடிய ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயர் கொடுத்துருக்காங்களா, கீழே இந்த கனெக்டருக்குள்ளே இருக்குது. இந்த ப்ளூ ஒயர் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இந்த பச்சை கலர் பட்டன், அதாவது க்ரீன் ஆன் புஷ் பட்டனில் கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் மோட்டரை ஆன் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன் புஷ் பட்டன் மூலிமா மோட்டருக்கு இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கனெக்ட் மற்றும் டிஸ்கனெக்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணணுன்னா, சரியான முறையில் ஆன் பண்ணணுன்னா இந்த ஆன் புஷ் பட்டனை 3 செகண்ட், அதாவது குறைஞ்சபட்சம் 3 வினாடி நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இந்த ரன்னிங் கெப்பாசிட்டரோடு சேர்ந்து உங்களுடைய போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டரை சரியான முறையில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண விட்டுரும். ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அழுத்தின உடனே விட்டுறோம், ஆனால் மோட்டர் ரன் ஆகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகும்னா, திணறி அதிக ஆம்ஸ் எடுத்து ரன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, மோட்டருடைய வைண்டிங் சீக்கிரமே ஃபால்ட் ஆகி ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய இந்த போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டர் ஸ்டார்டரை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ணும்போது இந்த ஆன் புஷ் பட்டனை 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிட்டு விடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் அழுத்தி பிடிக்க வேண்டாம். 3 செகண்ட் கரெக்டாக அழுத்தி பிடிச்சா தாராளமாக போதும். அதே போல் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் இன்னொரு மாடல் ஸ்டார்டர் இருக்குது. இந்த 2 போல் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு எம்சிபி மூலியமாகவே டைரெக்டாக உங்களுடைய மோட்டரை ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் கெப்பாசிட்டரை வச்சு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் கலர் புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனை அழுத்தி பிடிச்சி அந்த எம்சிபியை தூக்கிட்டு 3 செகண்ட் கழிச்சு இந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்டரில் என்ன நடக்கும்னா, அந்த க்ரீன் கலர் புஷ் பட்டன் மூலிமா உங்களுடைய ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகும். இந்த எம்சிபி மூலிமா டைரெக்டாக உங்களுடைய மோட்டருக்கு சப்ளை போகும். அப்படி இருக்கிற ஸ்டார்டர்லையும் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கான அந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனை அழுத்தி பிடிக்காமல் டைரெக்டாக அந்த எம்சிபியை மட்டும் தூக்கி விட்றோம். அப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மோட்டர் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகி ஓட ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டார்டிங் டைமில் திணறி அதிக ஆம்பியர் கரண்ட்டை எடுத்து உங்களுக்கு என்ன ஆகுனா, வைண்டிங் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் அந்த எம்சிபி டைப் மாடலில், அதாவது கான்டாக்ட் இல்லாத மாடலில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த புஷ் பட்டனை அழுத்தி எம்சிபியை தூக்கி விட்டு மோட்டரை ஆன் பண்ணி விட்டுறீங்க. ஸோ கரண்ட்டு போச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த 2 போல் கான்டாக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். ஆனால் எம்சிபி என்ன ஆகும்னா ஆஃப் ஆகாது, ஆன்லேயே இருக்கும். அப்படி ஆன்லேயே இருந்ததுன்னா திருப்பி கரண்ட் போயிட்டு வந்தோடனே ரன்னிங் கெப்பாசிட்டர் மட்டும் உங்களுடைய மோட்டருக்கும், அதாவது ஸ்டார்டருக்கும் கனெக்ட் ஆகிட்டு உங்கள் மோட்டர் ரன் ஆக முடியாமல் திணறி ஓவர்லோட் ஆகி அப்புறம் தான் ட்ரிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டார்டரில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அதை பார்த்துட்டு போயிட்டு அந்த எம்சிபி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நான் சொல்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த 2 போல் கான்டாக்ட் உள்ள, அதாவது இந்த கான்டாக்ட் இருக்காது, ஒன்லி ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கும். ஆன் பண்ணுறதுக்கு ஒரு எம்சிபி, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அந்த மாடல் ஸ்டார்டரில் இந்த பிரச்சனை வரும். அதனால் அதை பார்த்து அந்த எம்சிபியை ட்ரிப் பண்ணி விட்டுருங்க. அல்லது இந்த மாதிரி 2 போல் கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டரை உங்களுடைய சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா தான் உங்களுடைய அந்த சிங்கிள் ஃபேஸ் போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டருக்கான லைஃபை அதிகப்படுத்த முடியும். இதுதான் அந்த மோட்டரை சரியான முறையில் ஆன் மற்றும் ஆஃப் செய்கிறதுக்கான வழிமுறை. ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன் புஷ் பட்டனில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்க மாடலாக இருந்தால் மறக்காமல் இதை 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சி விட்டு ஆன் பண்ணுங்கள். அதே போல் 2 போல் கான்டாக்ட் இல்லாத மாடலாக இருந்ததுன்னா அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கான க்ரீன் கலர் புஷ் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு உடனே எம்சிபியை தூக்கி விடுங்க. 3வது செகண்டில் அந்த க்ரீன் புஷ் பட்டன்லேருந்து கை எடுத்துருங்க.
ஸோ உங்களுடைய சிங்கிள் ஃபேஸ் போர்வெல் சம்மர்சிபிள் மோட்டார் சரியான முறையில் ஆன் ஆகி இயங்கும். ஆஃப் பண்ணும்போது எப்பவும் போல் இந்த ரெட் புஷ் பட்டனை அழுத்தி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், இது பிரச்சனை இல்லை. ஸோ அதே போல் எப்போவுமே உங்களுடைய மோட்டர் வந்து சரியான ஆம்பியரை எடுத்து ரன் ஆகுதா அப்படிங்கிறதையும் இந்த ஆம்ஸ் மீட்டரில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பம்பு பிடிச்சிருக்கு அல்லது வேறு ஏதாவது வெரி லோ வோல்டேஜ் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆம்ஸ் அதிகமாக போகும். அப்போது கரெக்டான லோடில் இருக்கான்னு செக் பண்ணி ரன் ஆகிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.